இந்த கமெண்ட் எல்லோரும் பாருங்கள். இவங்க பொண்ணு பிகேவியில் சஃபர் ஆகிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி நான் அவ்வளோ லேட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு. பிகேவினா என்னன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்குன்னு இது வீடியோவாக மேக் பண்ணுறேன். பிகேவினா ஃபினைல் கீட்டோனூரியா. இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பாடியால் ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கண்டிஷன் உள்ளவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் அறிவுசார் குறைபாடு, இன்டெலெக்சுவல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும். அதிகபட்சத்தில் போனால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டயட்டை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ் உள்ளவங்க என்ன ஃபுட்டு எடுக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எக், ஃபிஷ், சிக்கன், மட்டன், பீஃப், போர்க் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. பால் மற்றும் பால் சம்மந்தமான பொருட்கள் எதுவும் எடுக்கக்கூடாது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுக்கக்கூடாது. சாய் பீன்ஸ் அண்ட் சாய் ப்ராடக்ட்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. பீன்ஸ் அப்புறம் பருப்பு வகைகள் சொல்லுவாங்களா அதுவும் எடுக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா எந்த உணவெல்லாம் ப்ரோட்டீன் இருக்கோ அந்த உணவு எதுவுமே எடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பின்னச் எடுத்துக்கலாம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்னு சொல்லுவாங்க. இதுலேயே ஒரு 14 வகையான வெஜிடபிள்ஸ் வரும். ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ், பப்பாயா, பைனாப்பிள், மேங்கோ இதுதான் எடுத்துக்கணும். ரைஸில் பார்த்தோம்னா ஒயிட் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி யாம் ஃபேமிலிஸில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் ரெக்யர்மெண்ட் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸையும் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் க்ரோத் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் முக்கியமானது நீங்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். வாக்கிங், ஜாகிங், யோகா, ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அப்படின்னா தான் உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகும், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு இன்பர்சனலாக இந்த ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.